மக்களை பாதிக்கும் பந்த் தேவையில்லை என அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் நிருபர்களுக்கு பேட்டி அளித்தார். 2003ஆம் ஆண்டுக்கு முன்பு வரை மின்துறை மாநில பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. 2003ஆம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் கொண்டுவரப்பட்டது. இதன் பிறகு மின்துறை மத்திய அரசின் கட்டுப்பாட்டுக்கு சென்றது. 2009ஆம் ஆண்டில் மின் விநியோகம் செய்வதற்கு ஆணையம் அமைத்தனர். இந்த ஆணையம் நீதிமன்றம் போன்ற நடவடிக்கைகளை கொண்டது. இந்த ஆணையத்தின் ஒவ்வொரு மாநில அரசும் தங்களின் மின் விநியோக கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆணையம் கட்டணத்தை நிர்ணயம் செய்து அறிவிக்கும். இதுதான் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது என்றார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரியில் தொடர்ச்சியாக மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 2003, 2009இல் பாராளுமன்றத்தில் இதற்கான சட்டம் வந்தபோது மத்தியில் யாருடைய ஆட்சி இருந்தது? புதுச்சேரியில் இருந்து சென்ற எம்பிக்கள் யார் என கேள்வி எழுப்பிய லட்சுமி நாராயணன், தற்போது உயர்த்தப்பட்ட கட்டணத்தில் 200 யூனிட் வரை அரசு மானியம் வழங்கியுள்ளது. இந்த மானியம் வழங்குவதற்கு ஆணையம்தான் அனுமதி வழங்க வேண்டும். மானிய தொகையை ஓராண்டு முழுமையாக அரசு கட்ட வேண்டியுள்ளது. இந்த நடைமுறைகளை இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நன்றாக தெரியும். தமிழகம், கேரள மாநிலங்களிலும் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அங்கு யாரும் போராட்டம் நடத்தவில்லை. தமிழகத்தை விட குறைவாகவே புதுச்சேரியில் மின் கட்டணம் உள்ளது. மின் கட்டண உயர்வு சட்டப்படியான நடவடிக்கையாகும். இவற்றை தெரிந்து கொண்டே மக்களை பாதிக்கும் வகையில் இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டம் நடத்த வேண்டுமா? மக்களை பாதிக்கும் பந்த் போராட்டம் தேவையில்லை என அவர் கூறினார்.